கிங் ஆஃப் தமிழ் டிராமா வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். மறக்காம டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளை பாத்தீங்கன்னா டாக்டரை பாக்குறதுக்காக வந்திருக்கான். இப்ப டாக்டர் கிட்ட பிரெக்னன்ட் ஆகாம இருக்க மெடிசன் வேணும்னு கேட்க அவரு என்னென்ன வாங்கணும்னு எழுதி கொடுக்குறாரு. இப்ப அதை வாங்கினதுக்கு அப்புறம் இவ்ள பாத்தீங்கன்னா வெளியே உட்காந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் தான் யோசிச்சு பாக்குறா. ஆக்சுவலா இவ கிளப்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். இவன் நேத்து நைட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பையன் இருந்திருப்பான். அவனை பாத்தீங்கன்னா நிறைய சரக்கு அடிச்சுட்டு மாட்டியாகிற ஸ்டேஜ்ல இருக்க இவ போய் அந்த பையனை தொடச்சு விட்டுட்டு இருப்பான். இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவ இப்படி தொடச்சு விடும்போது ஹீரோவில பார்த்து என்ன சொல்றானா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்க வெயிட்டரா வேலை பாக்குறேன்னு இவ சொல்றான். என் கிட்ட வராம தள்ளிப்போ அப்படின்னு சொல்ல அவளும் அந்த இடத்த விட்டு தள்ளி போறா. இப்ப அந்த இடத்தோட மேனேஜர் சார் உங்க டிரைவரை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனா அவருக்கு கால் போகவே மாட்டேங்குது. மேல ரூம் இருக்கு, நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி ஹீரோனை தூக்கிட்டு போக சொல்ல அவளும் ஹீரோவை தூக்கிட்டு வரான். இப்ப ஹீரோவை மேல உட்கார வச்ச உடனே இவ ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நீங்க குளிக்க போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை புடிச்சு இழுத்து இன்னைக்கு நீ என் கூட தான் ஒன்னா இருந்தாகணும் அப்படின்னு அவ கூட நைட்டு ஒன்னா ஸ்டே பண்ணிடுறான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா நான் பிரெக்னென்ட் ஆகவே கூடாது அப்படின்னு இப்ப அவன் மெடிக்கலுக்கு தான் வரா. பிரெக்னென்ட் ஆகாம இருக்கிறதுக்கு டேப்லெட் கொடுங்கன்னு சொல்ல அவங்களும் டேப்லெட்டை கொடுக்குறாங்க. இப்ப அந்த டேப்லெட் வாங்கிட்டு இவன் நடந்து வந்துட்டு இருக்க. அவளுக்கு அவளோட பாட்டி தான் கால் பண்றாங்க. இப்ப பாட்டி கால் பண்ணி எங்கம்மா இருக்க, சீக்கிரம் வீட்டுக்கு வரல, உன்னை பாக்கணும் போல இருக்குன்னு சொல்ல பாட்டி சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் அவளோட போனை பாக்குறா. பார்த்தா அவளோட போன்ல 7 லட்சம் ரூபாய் பணம் கிரெடிட் ஆயிருக்கு. இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சு, அவர் தான் போட்டு விட்டுருப்பாரு அப்படின்னு இவ ஹீரோவை பத்தி தான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா மறுபடியும் அவளோட வேலைக்கு நைட்டு கிளம்பி வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ நடந்து போறத பாக்குறா. இப்ப அதை பார்த்த உடனே இந்த பணம் யாருக்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு செக் பண்ணா ஹீரோ தான் அமிச்சிருக்கான். இப்ப அவன் இப்படி பண்ண உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா எனக்காக அவரு நிறைய பணம் கொடுத்திருக்காரு, இந்த பணத்துக்கு பதிலா இன்னைக்கு அவருக்கு சர்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப அவளோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றானா, உனக்கு பதிலா இன்னைக்கு உன்னோட வேலையை நான் பாக்கவான்னு சொல்ல அவ்வளவு ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ இருக்க ரூமுக்கு தான் வரா. இப்ப ஹீரோ அவளை பார்த்த உடனே இது அந்த பொண்ணாச்சே அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ அவளை கிட்ட கூப்பிட இவ்வளவு கிட்ட வரா. இப்ப கிட்ட வந்தவன ஹீரோ அந்த கார்டை அவகிட்ட கொடுத்துட்டு ஒரு முக்கியமான போன் கால் பேசுறதுக்கு வெளியே வந்துடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்க இருக்க பசங்க கூட ஒன்னா உட்காந்து கார்ட்ஸ் விளையாடிட்டு இருக்க. அதுல அவ தோத்து போயிடுறான். நம்ம 9 லட்சம் போச்சா, சரிவா அடுத்த ரவுண்ட் அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு இருக்க. இவ மறுபடியும் தோக்குற மாதிரியே இருக்கா. இவளுக்கு இந்த மாதிரி விளையாட்டுல சுத்தமா வராது. இப்ப அவ இப்படி முடிச்சிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ அவளோட ஷோல்டர்ல கைய வச்சுட்டு இந்த கார்டை போடு அப்படின்னு சொல்லி கார்ட்ஸ் விளையாட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. என்ன இவரை இவ்வளவு க்ளோஸா வந்துட்டாரு அப்படின்னு வச்சுட்டு ஹீரோயின் டக்குன்னு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிடறா. இப்ப ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் ஊத்தலாம் அப்படின்னு அந்த இடத்த விட்டு போக ஹீரோ பின்னாடியே வந்துடுறான். இப்ப ஹீரோ இவ்வளவு பார்த்தவன அன்னைக்கு நைட்டு நடந்தது பத்தி தான் யோசிச்சு பாக்குறான். அன்னைக்கு 2 பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயின் காசு கேட்டிருப்பா. அதுக்கு ஹீரோ பாத்தீங்கன்னா இதுதானே உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி கேட்க இவ்வளவு ஆமான்னு சொல்லியிருப்பா. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வா அப்படின்னு சொல்ல இவ்வளவு தனியா வந்துடுறான். இவ்வளவு தனியா வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ என்ன கேக்குறானா, உனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டேன், அப்புறம் எதுக்காக நான் இருக்க இடத்துக்கு நீ வர, இன்னைக்கு இந்த ஷிஃப்ட நீ பார்க்க வேண்டியது இல்லையே அப்படின்னு சொல்ல, இல்லங்க நான் கேட்டதை விட நீங்க அதிகமா காசு கொடுத்துருக்கீங்க, அந்த காசுக்காக வேலை பாக்குறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, அந்த காசை வச்சு நீ ஜாலியா என்ஜாய் பண்ணிக்க, அதுக்காக தான் உனக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுத்தேன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒர்க்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க அந்த இடத்தோட மேனேஜர் இன்னைக்கு நீ பார்த்த வேலைக்காக உனக்கு 1 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா தரேன் அப்படின்னு சொல்லி கார்டை கொடுக்க அதை பார்த்த உடனே இவளுக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க பாட்டியை பாக்குறதுக்காக போறா. இப்ப அந்த இடத்துக்கு போய் இங்க பாருங்க அங்கிள், இதுல 7 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, உங்ககிட்ட வாங்கின கடனை நாங்க திரும்ப கொடுத்துட்டோம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப டக்குன்னு ஹீரோயினுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. இதை பார்த்த உடனே பாட்டி பாத்தீங்கன்னா ஏண்டி இந்த காசை நீ எப்படி சம்பாதிச்ச, கெட்ட வழியில சம்பாதிச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டி இதை நல்ல வழியில தான் சம்பாதிச்சேன், எனக்கு கொஞ்சம் வயிறு பிரச்சனை அதனாலதான் வாமிட் வருது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அந்த அங்குளும் அந்த பணத்தை எடுத்துக்கிறாரு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா பாட்டியை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவோட கல்லறைக்கு தான் வரா. இப்ப அவங்க அம்மாவோட கல்லறைக்கு இவன் நினைவஞ்சலி செலுத்திட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக்க பத்தி தான் யோசிச்சு பாக்குறா. ஹீரோயினும் சாதாரண பொண்ணு கிடையாது, ரொம்ப பெரிய பணக்கார குடும்பத்தோட பொண்ணுதான். ஆனா இவ இல்லீகலா பிறந்த பொண்ணு அப்படின்றதுனால அந்த குடும்பத்தோட லேடி ஹீரோயினையும் அவங்க அம்மாவையும் வீட்டை விட்டு கொற்றமலையில துரத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு அவளோட அம்மாவும் ரொம்ப மோசமான சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்திருப்பாங்க. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா அந்த குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு அந்த அங்கிள் தான் வராரு. இப்ப அந்த அங்கிள் வீட்டு பத்திரத்தை கொடுத்துறாரு. நீ என்கிட்ட காசு கொடுத்துட்ட, இந்தாம்மா பத்திரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. இவ்வளவு அதை வாங்கிக்கிறா. இப்ப அவன் இப்படி வாங்கிட்டு இருக்க. அந்த இடத்துல தூரமா ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் நிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த இடத்தோட ஓனரே ஹீரோ தான். இப்ப ஹீரோவை பார்த்தோன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்தோட ஓனர் இவர்தாம்மா, இங்க உள்ள மக்களுக்காக இவர் தான் இந்த இடத்த ஒதுக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
இவர் இவ்வளவு பெரிய பணக்காரரா இருப்பாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை காட்டுறாங்க. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய பண பிரச்சனை. அதனாலதான் அந்த பொண்ணு ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு வரா. பார்த்த அந்த இடத்துல பயங்கரமா மழை பெய்யுது. இப்ப அந்த சைடு ஹீரோவோட கார் வந்த உடனே இவ்ள பார்த்த உடனே காரை நிப்பாட்டு அப்படின்னு சொல்ல அவனும் காரை நிப்பாட்டிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா காருக்குள்ள ஏறு அப்படின்னு சொல்ல இல்ல பரவாயில்ல பஸ் வந்தவொடனே நான் போய்க்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். ஒழுங்கா காருக்குள்ள ஏறு அப்படின்னு ஹீரோ மிரட்டின உடனே இவ உள்ள ஏறிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எந்த இடத்துல தங்கியிருக்கா அப்படின்னு சொல்ல நான் என்னோட கிராமத்துலதான் தங்கியிருக்கேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா உன்னை நானே டிராப் பண்றேன்னு சொல்லி ஹீரோவில கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா வந்துட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா தூக்கம் வந்து ஹீரோ மேலே படுத்து தூங்கிடுறான். இவ இப்படி தூங்கிட்டு இருக்கத ஹீரோ பார்த்த உடனே அவளுக்கு கிஸ் பண்ணலாம் அப்படின்னு போக கரெக்டா ஹீரோயின் வர வேண்டிய இடம் வந்துருது. இப்ப அத பார்த்த உடனே ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இவ இறங்கிடுறான். இப்ப ஹீரோயின் காரை விட்டு இறங்குனதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு கால் வருது. உனக்கு ஒரு நல்ல வேலைக்கான ஆஃபர் கிடைச்சிருக்கு. நாளைக்கு ஒரு சின்ன கிளாஸ் நடக்கும். அந்த கிளாஸ அட்டெண்ட் பண்ணிட்டு நீ இந்த வேலையில சேர்ந்துக்கலாம்னு சொல்ல இவளுக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ நைட் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் வேலை பாக்குற கிளப்புக்கு வழக்கம் போல வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு தான் இருக்கா. இப்ப அந்த பொண்ணை பார்த்து எங்க அவ அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு வேலையை விட்டு போயிட்டா சார். நேத்துதான் அந்த பொண்ணோட லாஸ்ட் நாள் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோயின் அந்த புது கம்பெனில ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்க. அங்க உள்ள எல்லாரும் இவகிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாருமே ஒரு ட்ரைனிங் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண போறாங்க. இப்ப அந்த ட்ரைனிங் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறது ஹீரோ தான். அத பார்த்த உடனே இவ்ளோ பாத்தீங்கன்னா டேபிளுக்கு கீழ ஒளிஞ்சிட்டு இருக்க. ஹீரோ அத நோட் பண்ணிடுறான். யார் இந்த பொண்ணு இப்படி குனிஞ்சிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு 5வது டேபிள்ல படுத்திருக்க பொண்ணு எழுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளும் எந்திரிச்சு நிக்கிறா. இப்ப அவள பார்த்த உடனே இந்த பொண்ணு நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வந்துடுறா போலே அப்படின்னு ஹீரோயின் கிட்ட ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் கேக்குறான் ஹீரோ. இப்ப அந்த கொஸ்டினை கேட்டவொடனே இவ்ளோ பாத்தீங்கன்னா கரெக்டா ஆன்சர் பண்ணி முடிக்க அது பார்த்தவொடனே அங்க உள்ள எல்லாரும் கை தட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ செமினார் முடிச்சதுக்கு அப்புறம் அவனோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொன்னானா, சார் அந்த பொண்ணை பத்தி விசாரிக்க சொன்னீங்களா? அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. ரொம்ப நல்லா படிப்பாளாம். இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒருவேளை அவன் நல்ல பொண்ணா இருப்பாளோ, நான் தான் அவளை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேனோ அப்படின்னு ஹீரோ அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோக்கு அவனோட தாத்தா தான் கால் பண்றாரு. அவர் கால் பண்ணி தண்டசோறு எப்பதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற? உனக்கு பிளைண்ட் டேட்டுக்காக அரேஞ்ச் பண்ணிருக்கேன். சீக்கிரம் வந்து அந்த பொண்ணை பாருன்னு சொல்ல, தாத்தா நான் கம்பெனி விஷயத்துல ரொம்ப பிஸியா இருக்கேன். இப்போதைக்கு என்னால வந்து பார்க்க முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவள பாத்தீங்கன்னா அவ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. இத பார்த்தவொன்னே அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னாச்சு உனக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா சின்னதா வயித்துல ஒரு பிரச்சனை அப்படின்னு அவ சொல்ல, சீக்கிரமா போய் டாக்டரை பாரு அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. இவ ஹீரோயின் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் மெடிக்கல் ஷாப்புக்கு தான் போறா. இப்ப அங்க போயிட்டு இவ பிரெக்னன்சி செக் பண்ற கிட் வாங்க அவங்களும் குடுக்குறாங்க. பார்த்தா அது எக்ஸ்பயர் ஆயிருக்கு. என்னது இது எக்ஸ்பயர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, சாரி மேடம் நான் வேற கிட் தரேன் அப்படின்னு இவ எடுக்கலான்னு போக, இப்ப ஹீரோயின் அந்த பொண்ணோட கைய புடிச்சிட்டு லாஸ்ட் டைம் எனக்கு ஒரு டேப்லெட் குடுத்தீங்களே அதுவே எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இவ எடுத்து பாக்குறா. பார்த்தா அது உண்மையாவே எக்ஸ்பயர் ஆயிருக்கு. அத பார்த்த உடனே ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு, அப்ப நான் பிரெக்னெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ற கிட்ட வாங்கிட்டு வரா. வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்த்தா இவ உண்மையாவே பிரெக்னெண்டா இருக்கா. இப்ப அத பார்த்த உடனே இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, இப்பதான் எனக்கு வேலையே கிடைச்சிருக்கு. அதுக்குள்ள நான் பிரெக்னென்ட் அப்படின்னு இவ அடுத்த நாளே டாக்டரை பாக்குறதுக்காக போறா. இப்ப டாக்டரை பார்த்த உடனே இவன் என்ன சொல்றான்னா, டாக்டர் நான் அபார்ஷன் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்ல, உண்மையதான் சொல்றீங்களா? நல்லா யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்ளோ ஆமான்னு சொல்றா. இப்ப டாக்டரை பாத்தீங்கன்னா, சரி நாளைக்கு வாங்க அபார்ஷன் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்ல இவ்வளவு ஓகேன்ட்டு அமைதியா ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வந்துடுறா. இப்ப அவ சோகமா நடந்து வந்துட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இவ ஹீரோவை பாக்கல. ஆனா ஹீரோ இவ்ள பாத்துடுறான். இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ அந்த டாக்டர் கிட்ட வந்து கேட்க அந்த டாக்டர் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் ஹீரோவோட ஹாஸ்பிட்டல் தான். இப்ப அவரை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப மோசமானவனா இருப்பான் போல. எப்படிதான் இப்படி பண்ண மனசு வருதோ படிச்சிட்டு இருக்க பொண்ணு அதுக்குள்ள பிரெக்னென்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்ல இந்த பிரெக்னன்சி அப்படின்னு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிடுறான். என்னாச்சு சார் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஹீரோ வேகமா ஹீரோனை பாக்குறதுக்காக வரான். வந்து பார்த்தா அவன் அந்த இடத்த விட்டு போயிட்டா. இப்ப ஹீரோக்கு ஒரு கால் வருது. என்னடான்னு பார்த்தா தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு. அந்த கால் வந்த உடனே ஹீரோ வேகமா வீட்டுக்கு ஓடி வரான். வந்து பார்த்தா தாத்தா நல்லாதான் இருக்காரு. தாத்தா நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் இப்படி சொல்லலன்னா நீ வந்திருப்பியா? இங்க வந்ததுலடா உனக்கு பிளைண்ட் டேட்டுக்காக பொண்ணு பாத்திருக்கேன். ஆனா நீ கண்டுக்காம இந்த இடத்த விட்டு போற. ஒழுங்கா வந்து உட்காரு அப்படின்னு தாத்தா சொல்ல ஹீரோவும் வந்து உட்கார்ந்துறான். இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பத்தின இன்ட்ரோ தான் கொடுத்துட்டு இருக்காரு. இங்க பாருடா இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. இன்னது படிச்சிருக்கா. இந்த குடும்பத்தோட பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கா. தாத்தா எனக்கு உண்மையாவே ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. என்ன விட்டுருங்க
இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் இருக்க வில்லேஜுக்கு தான் கிளம்பி வரான். இந்த சைடு ஹீரோயின் அவங்க பாட்டி கூட உட்கார்ந்துட்டு இருக்க. அவளுக்கு வாமிட்டா வந்துட்டு இருக்கு. ஏண்டி உண்மையாவே நீ பிரெக்னெண்டா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டி பிரெக்னெண்டாலாம் இல்ல, லைட்டா வயிறுல பிரச்சனை அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு லேடி ஓடி வராங்க. இப்ப அவங்க ஓடி வந்து, ஏய் இங்க பாருடி, உன்னை பாக்குறதுக்கு காஸ்ட்லியான கார்ல ஆளுங்க வந்திருக்காங்க. மேபி உன் வீட்ல இருந்து கூட வந்திருக்கலாம், வந்து பாருன்னு சொல்ல ஹீரோயினும் போய் பாக்குறா. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ தான் நிக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா 5 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வான்னு சொல்ல இவ்ளோ ரெடி ஆயிட்டு ஹீரோ கூட வந்துடுறான். இப்ப இவங்க 2 பேரும் கார்ல ஒண்ணா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவ்ள பாத்தீங்கன்னா ஹீரோவ பார்த்து பயந்துகிட்டு ஒரு மாதிரி குறுகி உட்கார்ந்துட்டு இருக்கா. "ஏம்மா எதுக்காக என்ன அப்படி பாக்குற? என்ன பார்த்தா என்ன பேய் பிசாச பாக்குற மாதிரியா இருக்கு?" அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. "இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு இவ சொல்றா. இப்ப ஹீரோக்கு இவ்ளோ கிட்ட பார்த்த உடனே அன்னைக்கு நைட்டு ஒண்ணா ஸ்டே பண்ண ஞாபகம் தான் வருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட ஒண்ணா உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் கூட்டிட்டு வரான். இவ இந்த ஹோட்டல்ல உட்கார்ந்துட்டு இவ்ள பாத்தீங்கன்னா என்ன சாப்பிடலாம்னு ஆர்டர் பண்ணலான்னு போக பார்த்தா எல்லாமே பயங்கர காஸ்ட்லியா இருக்கு. அட கொய்யால! என்னது இது? என் சொத்த எழுதி வச்சா கூட இதுல உள்ளதெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாது போலயே அப்படின்னு வச்சுட்டு, இவ்ளோ ஏதோ ஆர்டர் பண்ணேன். அந்த பொண்ணு ஆர்டர் பண்ணதே எனக்கு கொண்டு வாங்கன்னு ஹீரோ சொல்லிர்றான். இவ ஹீரோயின் ஹீரோவ பார்த்து என்ன கேக்குறானா, "என்னங்க எனக்கு ஒரு டவுட். சாப்பிடுற சாப்பாட்டுக்கு காசுலாம் வாங்க மாட்டீங்களே?" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் வாங்க மாட்டேன்னு" ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்றான். இப்ப நான் பாத்தீங்கன்னா, "எதுக்காக என்கிட்ட இவ்ளோ பெரிய உண்மைய மறைச்ச? பிரெக்னன்சி பத்தி எதுக்காக மறைச்ச?" அப்படின்னு டாக்டர போய் பார்த்த விஷயம் வரைக்கும் ஹீரோ கரெக்ட்டா சொல்ல, இவருக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு, "இல்ல என்னால உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நெனச்சேன். அதனால தான் நான் எதையும் சொல்லல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு இவங்க ஆர்டர் பண்ண சாப்பாடும் வந்துருது. இப்ப இந்த சாப்பாட இவ கத்தியால கட் பண்ணலான்னு பாக்க, பார்த்தா ஹீரோயினுக்கு அத கத்தியால கட் பண்ணி சாப்பிடவே தெரியல. இவ இப்படி கஷ்டப்படுறத பக்கத்து டேபிள்ல உள்ளவங்க பார்த்த உடனே, இந்த மாரி ஆளுங்கலாம் எதுக்காக தான் இந்த ஹோட்டலுக்கு வராங்களோ? சும்மா சீன் போடுறதுக்காகவே வருவாங்க போல அப்படின்னு ஹீரோயின பத்தி பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோக்கு செம காண்டாகுது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அங்க உள்ள வெயிட்டர கூப்ட்டு, "இந்த கத்திய எடுத்துட்டு போங்க. அவங்க கையிலேயே சாப்பிடுவாங்க" அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துக்கு இந்த இடத்தோட மேனேஜர் ஓடி வந்துடுறான். இப்ப அவன் ஓடி வந்து, "சார் ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தவங்க சாப்பிடுற வேலைய தவிர மத்த வேலையெல்லாம் பாக்குறாங்க. சோ அவங்கள கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்ல, அந்த ஹோட்டலோட மேனேஜர் அவங்க 2 பேரையும் அந்த இடத்த விட்டு அனுப்பிச்சுடுறாரு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்காக அந்த சாப்பாடு எல்லாத்தையும் கட் பண்ணி குடுக்க, இவ்ளோ அத சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "சாப்பாடு நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லதா இருக்கு" அப்படின்னு சொல்லி 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ அவள கூட்டிட்டு வந்து அவளோட வீட்ல விட்டுறான். இப்ப அவ இறங்கி ஓடலான்னு பாக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா, "நாளைக்கு 9 மணிக்கு ரெடி ஆயிரு. மறக்காம உன்னோட சர்டிபிகேட் எடுத்து வச்சுக்கன்னு" சொல்ல, இவளுக்கு ஒண்ணும் புரியல. எதுக்கு அவரு சர்டிபிகேட் கேட்கிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு அவ அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோவோட தாத்தாவ தான் காட்டுறாங்க. அந்த தாத்தா பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு பார்த்த பொண்ணு கூட கடலை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவங்க வீட்ல வேலை பாக்குறவன் வந்து, "சார் இன்னைக்கு பிரசிடென்ட் வீட்டுக்கு வரல" அப்படின்னு சொல்ல, அவனுக்கு எவ்ளோ தைரியம் வீட்டுக்கு வராம சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு தாத்தா கடுப்பாயிட்டு இருக்க. தாத்தா அந்த வயசுல இவ்ளோ கோவம் ஆகாது. ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்ல, இல்லம்மா அவனுக்கு கல்யாண வாழ்க்கைய பத்தி கொஞ்சமும் பொறுப்பே இல்ல பாரேன். நல்ல பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆகணும்ல. அதெல்லாம் அவனுக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க. தாத்தா இந்த விஷயத்த பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா அவரு என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவாருன்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. நானும் அப்படிதாம்மா நினைக்கிறேன். உனக்கும் அவனுக்கும் ஃபர்ஸ்ட் கல்யாணத்த பண்ணி வச்சா எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோ சொன்ன மாரி 9 மணிக்கு ரெடி ஆயிட்டு வர, ஹீரோ அந்த இடத்துல இருக்கான். இப்ப ஹீரோயின் வந்த உடனே காருக்குள்ள உட்காருன்னு சொல்ல, இவளும் காருக்குள்ள ஏறிக்கிறான். இவ ஏறின உடனே என்ன கேக்குறானா, எதுக்காக இப்ப என்ன வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இப்ப சொல்லப் போற விஷயம் ரொம்பவே முக்கியமான விஷயம். மறக்காம நோட் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல, இவ்ளோ நோட் புக்லாம் கையில எடுத்துட்டு இருக்கா. இவ இப்படி பண்றத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, இதெல்லாம் தேவையில்ல உள்ள வை. நான் சொல்றத மட்டும் காதுல வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவன் என்ன சொல்றான்னா, உன் வயித்துல இருக்கிறது என்னோட குழந்தை. அத அபார்ஷன் பண்றதுக்கு நான் விடவே மாட்டேன். அபார்ஷன் பண்றதுக்காக தானே டாக்டர பார்த்து பேசிட்டு வந்த. இந்த குழந்தைய நீ பெத்துக்கணும் அப்படின்னு சொல்ல, இவ லைட்டா அழ ஆரம்பிச்சிடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என்னால நீங்க சொல்றதுக்கு ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல, ஏன் ஒத்துக்க முடியாது? அதுக்கான காரணத்த சொல்லு அப்படின்னு ஹீரோ சொல்ல, எனக்கு இப்பதான் வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப சின்ன வயசு தான் ஆகுது. இப்பவே நான் குழந்தை பெத்துக்கிட்டா என்னோட லைஃப் என்ன ஆகுறது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டேல. அப்புறம் எதுக்காக அழுதுட்டு இருக்க? அப்படின்னு ஹீரோ கேட்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, என்னால இந்த குழந்தைய பெத்துக்க முடியாதுங்க. இந்த குழந்தைய வளர்க்குற அளவுக்கு என்கிட்ட பணமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம என்னோட கிராமத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை பெத்துக்கிட்டா ரொம்ப தப்பா பேசுவாங்க. அந்த சூழ்நிலையில என்னால என் குழந்தைய வளர்க்கறது ரொம்ப கஷ்டமா போயிரும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அத பத்தி நீ கவலைப்படாத. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்றதுக்காக தான் போறோம் அப்படின்னு ஹீரோ பாத்தீங்கன்னா, இப்ப நேரா கல்யாணம் பண்ற இடத்துக்கு தான் போக சொல்றான். இப்ப டிரைவர் அந்த பக்கம் போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒரு சர்டிபிகேட்ட குடுத்து, "நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க. குழந்தை பொறந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் நீயும் நானும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம். நான் உனக்கு 300 மில்லியன் காம்பன்சேஷனா தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ என்ன யோசிக்கிறானா, என் குழந்தை பொறக்கறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆனா என்ன பண்றது? எங்களால சேர்ந்து வாழ முடியாது. அட்லீஸ்ட் இந்த குழந்தையாவது உயிரோட இருக்கும். எனக்கும் நல்ல பேரு கிடைக்கும் அப்படின்னு வச்சுட்டு,
இவளும் ஓகேன்ட்டு சைன் போட்டுறான். இப்ப சைன் போட்டு முடிச்ச கையோட 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போறாங்க. இப்ப ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வெளிய வந்துட்டு இருக்க, இவளால அத நம்பவே முடியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட கைய பிடிச்சு அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறான். இப்ப அந்த வீட பார்த்த உடனே இவ வாய பொளந்துட்டு, "ஏம்மா இவரு ரொம்ப பெரிய பணக்காரரா இருப்பாரு போலயே" அப்படின்னு இவ வாய பொளந்துட்டு உள்ள போக, அந்த இடத்துல நெறைய வேலைக்காரங்க இருக்காங்க. இப்ப ஹீரோ அங்க வேலை பாக்குறவங்க கிட்ட, "இவ தான் என்னோட பொண்டாட்டி" அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்க. அவங்க எல்லாரும் ஹீரோயின பார்த்த உடனே, "மேடம் உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் எங்கள கேளுங்க. நாங்க பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ போய் ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு போக, இப்ப அந்த வீட்ல வேலை பார்க்கிறவரு ஹீரோயின ஹீரோவோட ரூமுக்கு தான் கூட்டிட்டு போறாரு. இப்ப அங்க போனோனே அவரு என்ன சொல்றாருன்னா, "மேடம் இதுதான் நீங்க தங்க போற ரூம்" அப்படின்னு சொல்ல, அந்த ரூம்ல ட்ரெஸ் மட்டும் எக்கச்சக்கமா இருக்கு இவளுக்கானது. இது எல்லாத்தையும் பார்த்து வாய பொளந்துட்டு, "இது யாரோட ரூம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சாரோட ரூம் தான். அவர் தான் இந்த இடத்த உங்களுக்காக அரேஞ்ச் பண்ண சொன்னாருன்னு" சொல்ல, எனக்கு இந்த ரூம் வேணாம். எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வேற ரூம் குடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்ல, அவரும் ஓகேன்ட்டு ஹீரோயின இன்னொரு ரூம்க்கு கூட்டிட்டு வராரு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த ரூம்ல வந்து உட்கார்ந்துட்டு, நம்ம வெளிய தங்க போறோம்ன்ற விஷயத்த பாட்டி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆகணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப இவ வேகமா அவளோட பாட்டிக்கு தான் கால் பண்றா. இப்ப அவங்க பாட்டிக்கு கால் பண்ணி, "பாட்டி நான் புதுசா ஒரு வேலையில ஜாயின் பண்ணியிருக்கேன் பாட்டி. இங்கேயே தங்குறதுக்கு இடம்லாம் குடுக்குறாங்க. அதனால நான் இனிமே வீட்டுக்கு வரமாட்டேன்னு" சொல்ல, இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "நல்லபடியா வேலை பாரும்மா, சேஃப்டியா இரு. வேலைக்கு சேர்ந்துட்டோம்னா ஒழுங்கா சாப்பிடாம இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "பாட்டி என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்கள பாத்துக்கங்க. நம்மளோட கடன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் உங்கள பார்க்க வருவேன்னு" சொல்ல, பாட்டியும் ஓகேன்னு சொல்றாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வேலைக்காரங்க வந்து, "மேடம் சாப்பிட வாங்கன்னு" சொல்ல, இவ்ளோ சாப்பிடுறதுக்கு போறா. அங்க போய் பார்த்தா எல்லாமே பயங்கர காஸ்ட்லியான ஃபுட்டா இருக்கு. இப்ப அத எடுத்து சாப்பிட உண்மையாவே அது வேற லெவல் டேஸ்ட்டா இருக்கு. இந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இவ சாப்பிட்டு முடிக்க, இவ அவங்கள பார்த்தீங்கன்னா, "மேடம் வேற என்ன வேணாலும் எங்ககிட்ட கேளுங்க. நாங்க ரெடி பண்ணி தரோம்" அப்படின்னு சொல்ல, அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோயின் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், உண்மையாவே அவருக்கு என் மேல ரொம்ப அக்கறை. இவ்ளோ பாசத்தோட இருக்காரே அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு, இவ சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குறதுக்காக போயிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வேலைக்கு போலாம் அப்படின்னு வெளிய வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல காஸ்ட்லியான கார் தான் இருக்கு. இந்த கார்ல நான் ஆபீஸ்க்கு போனா கண்டிப்பா ஹெட்லைன்லயே போட்டுருவாங்க. வேற ஏதாவது கார் இருக்கா அப்படின்னு இவ கேட்க, அவர பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான காரோட பேரா சொல்றாரு. இல்ல, இல்ல அதெல்லாம் வேண்டாம். இந்த கார் எனக்கு ஓகே தானே. இவ அந்த கார்ல ஏறி நேரா ஆபீஸ்க்கு தான் போறா. இப்ப ஆபீஸ்க்கு வந்த உடனே ஹீரோ வீட்ல வேலை பார்க்கிறவரு, "மேடம் உங்களுக்கான லஞ்ச் இந்தாங்க" அப்படின்னு சொல்லி குடுக்க, நான் கேண்டீன்ல உள்ள சாப்பாடே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல, மேடம் இந்த மாரி டைம்ல கேண்டீன் சாப்பாடு நல்லது கிடையாது. இதுல நெறைய நியூட்ரிஷன் இருக்கு. இதையே சாப்பிடுங்கன்னு சொல்லி குடுக்க, அவளும் வாங்கிட்டு உள்ள வரா. இப்ப உள்ள வந்து ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கா. அங்க இருக்க பொண்ணுங்கள பார்த்தீங்கன்னா, லஞ்சுக்கு டைம் ஆச்சு. வா சாப்பிட போலான்னு சொல்லி கூப்பிட, இல்ல நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் போங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு, அவளோட டிஃபன் பாக்ஸ் எடுத்து மேல வைக்க, ஏய் உன்னோட டிஃபன் பாக்ஸ் பார்க்க சூப்பரா இருக்கே. இதே மாரி டிஃபன் பாக்ஸ் தான் நம்ம பாஸும் யூஸ் பண்ணுவாரு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு அத பத்தி ஒண்ணும் தெரியாதுன்னு இவ சொல்லிர்றா. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, இது ரொம்ப காஸ்ட்லியான லஞ்ச் பாக்ஸ் ஆச்சே. இதோட விலை மட்டும் மில்லியன் கணக்குல போகும். இது எப்படி உன்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் இத மார்க்கெட்ல எல்லாம் வாங்குனேன் அப்படின்னு சொல்லி, இவ ஏதோ சமாளிச்சுட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. ஹீரோக்கு பார்த்த பொண்ணு தான். இப்ப வந்து, என்ன இங்க கூட்டமா இருக்கீங்க? உங்க யாருக்கும் பசிக்கலையா? எல்லாரும் சாப்பிட போங்கன்னு சொல்ல, அவங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட என்ன சொன்னான்னா, மத்தவங்கள அட்ராக்ட் பண்ற வேலையெல்லாம் விட்டுரு. அதுக்காக இந்த மாரி லஞ்ச் பாக்ஸ்லாம் எடுத்துட்டு வராத. ஒழுங்கா ஃபியூச்சர்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவ இந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இவ என்ன சொல்லிட்டு போறா? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு அவ சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு அவ கூட வேலை பார்க்கிறவங்க எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப இந்த குண்டு பொண்ணு வந்து என்ன சொன்னான்னா, "ஏய் அந்த பொண்ண பத்தி உனக்கு தெரியுமா? அவ ஃபாரின்ல படிச்சுட்டு மறுபடியும் பாஸ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கா. சொல்லப்போனா பாஸோட ஃபியான்சி இந்த பொண்ணு தான்" சொல்ல, ஹீரோயின் ரொம்ப சோகமாயிடுறா. இதனால தான் அவரு நம்மள கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்காரோ! குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் நம்மள டைவர்ஸ் பண்ணிட்டு அவரு அந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு போலயே அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப இன்னொரு பொண்ண பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட ஃபோட்டோக்கு கிஸ் பண்ணிட்டு, இந்த மாரி ஒரு பாஸ் கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பக்கத்துல உள்ள பொண்ணு, "ஏண்டி உன்னோட சாப்பாடு கொஞ்சோண்டு கூடேன்" அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாடு சாப்பிட்டு பார்க்க, அது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு. இத சாப்பிட்ட உடனே, "உண்மையாவே உன்னோட சாப்பாடு சூப்பரா இருக்கு தெரியுமா? நாளைக்கு எனக்கு நீ சாப்பாடு எடுத்துட்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்" அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோயின் ஒர்க்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்த உடனே, அங்க வேலை பார்க்கிறவங்க கிட்ட என்ன சொல்றான்னா, "எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? நாளைக்கு எனக்காக 2 டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு ரெடி பண்ணுங்க" அப்படின்னு சொல்ல, அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஆபீஸ்க்கு தான் வரா. இப்ப ஆபீஸ்க்கு வந்த உடனே அவளோட ஃப்ரெண்டு கிட்ட டிஃபன் பாக்ஸ் எடுத்து குடுக்க, அவளோட ஃப்ரெண்டு செம ஹாப்பி ஆயிடுறா. "ரொம்ப தேங்க் யூ டி. இந்த அளவுக்கு நீ ஹெல்ப் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளோட ஃப்ரெண்டு அந்த இடத்துல ஒரு பையன பாக்குறா. இப்ப அந்த பையன பார்த்த உடனே, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, "ஏய் இவர பாத்தியா? இவர் தான் நம்ம ஆபீஸோட புது கிளையண்ட் தெரியுமா? இவர பாக்குறதுக்கே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கார்ல" அப்படின்னு அந்த பையன இந்த பொண்ணு சைட் அடிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக்கு தான் போறா.
ஹீரோயினுக்கு இந்த பையனை முன்னாடியே தெரியும். அவன் ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட அம்மாக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்ப, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "உங்க அம்மாவோட சர்ஜரிக்கு நெறைய பணம் தேவைப்படுது. அந்த பணத்த ஃபர்ஸ்ட் கட்டுங்கன்னு" சொல்ல, இவ அவளோட பாய் ஃப்ரெண்ட தேடி தான் போயிருப்பா. இவ பாய் ஃப்ரெண்ட பாக்க போகலான்னு பாக்க, அவனோட ஃப்ரெண்ட் இவன்கிட்ட என்ன கேக்குறான்னா, "ஏன்டா அந்த பொண்ணு கூட சுத்திட்டு இருக்க? அவ இல்லீகலா பொறந்த பொண்ணாச்சே" அப்படின்னு சொல்ல, "நான் சும்மா விளையாடிட்டு இருக்கேன்டா. சீக்கிரமே கழட்டி விட்டுருவேன்" அப்படின்னு இவ சொல்ல, இது எல்லாத்தையும் ஹீரோயின் ஒட்டிக்கிட்டு இருப்பான். அத கேட்டவுடனே அவளோட மனசே உடைஞ்சு போயிருக்கும். இப்ப அவள பாத்தீங்கன்னா, சோகமா நடந்து வந்துட்டு இருக்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி உங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அத நினைச்சு அவ உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த பையனும் வந்துடுறான். "என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்க. அதோட இவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிருக்கும். இப்ப அது எல்லாத்தையும் ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. அந்த பையன் ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறான். "பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்க. "நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு இவன் அந்த இடத்த விட்டு போயிடுறா. இவ போன உடனே பின்னாடியே இவனும் போயிட்டு இருக்க. இத பார்த்து அவளோட ஃப்ரெண்டுக்கு ஒரே டவுட். என்ன இவரு இந்த பொண்ணு பின்னாடியே போறாரு அப்படின்னு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, "எங்க போற? இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல நம்ம லைஃப்ல ஏதோ தப்பு நடந்துச்சுன்றத நான் ஒத்துக்கிறேன். தப்பு என்னோட தான். என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு" ஹீரோயின் சொல்ல, கரெக்ட்டா லிஃப்ட்ல இருந்து ஹீரோ தான் வெளிய வரான். பார்த்தா ஹீரோ கூட அவனோட ஃபியான்சியுமே இருக்கா. இப்ப இவங்க எல்லாரும் ஒண்ணா பார்த்த உடனே, அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "அண்ணா இங்க என்னடா பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ப்ராஜெக்ட் விஷயமா இங்க வந்தேன். இந்த பொண்ணு என்னோட பழைய ஸ்டூடெண்ட் அதான் பேசிட்டு இருந்தேன்னு" சொல்ல, இப்ப இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "அப்ப நம்ம எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்கு. நம்ம எல்லாரும் டின்னர் சாப்பிட போலாமே" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் என்ன சொன்னான்னா, "சாரிங்க என்னால உங்க கூட டின்னருக்கு வர முடியாது. எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு" சொல்ல, "நீ வந்து தான் ஆகணும்னு" ஹீரோ சொல்லிர்றான். ஹீரோ இப்படி சொன்ன உடனே இவளுக்கு அடுத்த பேச்சே இல்ல. இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் ஒண்ணா தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப இவங்க இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, ஹீரோயின்க்காக ஒயின் ஊத்தி கொடுத்து, "இந்த ஒயின் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். சாப்பிட்டு பாருன்னு" சொல்ல, நைட் டைம்ல பொண்ணுங்க குடிக்காம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு ஹீரோ தடுத்துட்டு, மேங்கோ ஜூஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல, அவங்களே எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, ஹீரோயின்க்காக ஜூஸ்லாம் ஊத்தி குடுக்க, இவ்ளோ அத வாங்கிக்கிறா. இப்ப அந்த சைடு ஹீரோவோட ஃபியான்சி நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் அங்க உள்ள ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு இருக்கா. இப்ப அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், அந்த பொண்ணு ஹீரோவோட கைய பிடிச்சுட்டு போதையில உளறிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன்" அப்படின்னு இவ போக பாக்க, "எங்க போற? தனியா போறது டேஞ்சர். டைம் ரொம்ப ஆயிடுச்சு பாரு. நானே உன்ன டிராப் பண்றேன். வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த புரொஃபசர் பாத்தீங்கன்னா, கார் எடுத்துட்டு வர்றதுக்காக போயிடுறான். இப்ப அவனோட கார் வந்த உடனே, "நான் ஃபர்ஸ்ட் கிளம்புறேன்" அப்படின்னு ஹீரோயின் அவன் கூட போக, ஹீரோக்கு செம காண்டாகுது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோ இருக்க இடத்துக்கு போகாம, இடையிலேயே இறங்கிட்டு, அங்கிருந்து கால் டாக்ஸி மூலமா வீட்டுக்கு வந்துடுறா. இப்ப அவ வீட்டுக்கு வந்து பாத்தா, இவளுக்கு முன்னாடி ஹீரோ தான் இருக்கான். அவன பாத்த உடனே, "நீங்க அந்த பொண்ண டிராப் பண்றதுக்கு போலயா? எனக்கு முன்னாடியே வீட்ல வந்திருக்கீங்க" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீ எப்படி வீட்டுக்கு வந்தன்னு?" ஹீரோ கேட்கிறான். "நான் பாதி தூரத்துல இறங்கிட்டு டாக்ஸி மூலமா வந்தேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயினுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. "மேடம் உங்களுக்காக தான் ஸ்ட்ராபெர்ரி வாங்குனேன். சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லி குடுக்க, இவ்வளவு சாப்பிட்டுட்டு இருக்கா. இவ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா, "அவன உனக்கு முன்னாடியே தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளுக்கு இருமலா வந்துடுது. இத பார்த்த உடனே, "பாத்து பாத்து பொறுமையா சாப்பிட வேண்டியது தானே" அப்படின்னு சொல்ல, "ஸ்ட்ராபெர்ரி ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. அதான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சடனா கேள்வி கேட்ட உடனே இருமல் வந்துருச்சுன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "நீ ஹோட்டல்ல எதுவுமே சாப்பிடல. வா வந்து சாப்பிடு" அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின கூட்டிட்டு வந்து சாப்பாடு குடுத்துட்டு, அவளையே பார்த்துட்டு இருக்க. இப்படி என்னையே ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருந்தா எனக்கு எப்படி சாப்பாடு இறங்கும் அப்படின்னு இவ கேட்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப இவ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல பார்த்தா ஹீரோவ காணோம். இப்ப இவள பார்த்தீங்கன்னா குளிக்கலாம் அப்படின்னா அவளோட ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்ப இவ ஹீரோ பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டு, "இந்த ரூம்குள்ள எப்படி வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இது என்னோட ரூம். நான் வராம வேற யார் வருவா?" அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்ப ஹீரோ இவளையே பார்த்துட்டு இருக்கான். ஐயய்யோ! நம்ம வேற டவலோட நிக்கிறோமா அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப அவ ட்ரெஸ் போடலான்னு போக, ஹீரோ அவள புடிச்சிடுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உனக்கு அந்த புரொஃபசர முன்னாடியே தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஆமான்னு சொல்றா. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒண்ணா இருக்கலான்னு பார்க்க, "என்ன பண்றீங்க? இப்படிலாம் பண்ணாதீங்க. நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் கல்யாணம் தானே பண்ணியிருக்கோம்" அப்படின்னு சொல்ல, "கான்ட்ராக்ட் கல்யாணமா இருந்தாலும் 2 வருஷத்துக்கு நீ என்னோட பொண்டாட்டி. கான்ட்ராக்ட் படி இது எல்லாமே செல்லும்" அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கூட பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு, அவள தூக்கிட்டு வந்து பெட்ல போட்டுர்றான். இப்ப அவ கூட ஒண்ணா இருக்கலாம்ன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. குழந்தைக்கு ஏதாவது ஆயிரப்போது அப்படின்னு இவ சொல்ல, "கவலைப்படாத அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ ஹீரோயின் கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் விடியுது. அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. வீட்ல வேலை பாக்குறவங்க வந்து, "மேடம் எந்திரிங்க டைம் ஆயிடுச்சு" அப்படின்னா, ஹீரோயின எழுப்பி விட, அவ டக்குன்னு பயத்துல எந்திரிச்சிடுறா. இப்ப எந்திரிச்சு பார்த்தா, அவ மட்டும் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஹீரோவ காணோம். ச்சே! எப்படிதான் இவளோட வலையில நான் விழுந்தேன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு, இவளும் சாப்பிடுறதுக்காக எந்திரிச்சு வரா. வந்து பார்த்தா, இவளுக்கு முன்னாடியே ஹீரோ தான் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சொல்றான்னா,
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமே அப்படின்னு சொல்ல, என்ன அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இனிமே கம்பெனிக்கு லஞ்ச் வேண்டாம். நான் கம்பெனி கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ல, ஏன் என்னாச்சு அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்ல லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போறதுனால எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னோட கேபின்லயே வந்து 10 நிமிஷம் சாப்பிட்டு போ அப்படின்னு ஹீரோ சொல்ல, இல்ல இல்ல வேண்டாம். நான் கம்பெனி கேன்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் கிளம்பி கம்பெனிக்கு போனதுக்கு அப்புறம் அங்க உள்ள எல்லாரும் ஹீரோயின் கூட வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம கம்பெனி கேண்டீனையே மாத்த போறாங்களாம் தெரியுமா? சமைக்கிறதுக்கு புது ஆளுங்க வரப்போறாங்களாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப சத்தான சாப்பாடு தான் இனிமே சமைக்க போறாங்களாம் அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க, நம்ம சொன்னதுனால தான் இவரு இப்படி பண்றாரு அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அவளோட வேலைய பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு இந்த ஃபியான்சிக்காரி தான் வரா. இப்ப அவ வந்து நெறைய ஃபைல் குடுத்து, இந்த ஃபைல் எல்லாத்தையும் இன்னைக்கே முடிச்சாகணும். நீ புதுசா இப்ப தானே ஜாயின் பண்ணியிருக்க. உன்னோட திறமைய இதுல காட்டுன்னு சொல்ல, அவளும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன்னு சொல்லி, அந்த ஃபைல் எல்லாத்தையும் முடிக்க பார்க்கிறா. பார்த்தா டைம் ரொம்ப ஆகிருது. ஹீரோயின் மட்டும் தான் உட்கார்ந்து ஆபீஸ்லயே வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவோட வீட்ட தான் காட்டுறாங்க. ஹீரோ வீட்ல வேலை பார்க்கிறவங்க ஹீரோயினுக்கு கால் பண்ணி, "மேடம் வீட்டுக்கு வரலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இன்னைக்கு ஓவர் டைம் இருக்கு. முடிச்சுட்டு தான் வருவேன்னு" சொல்ல, "ஓகே மேடம் பார்த்து பத்திரமா வாங்கன்னு" அவங்க சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தவுடனே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, "சார் மேடம் ஓவர் டைம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் வீட்டுக்கு வரலன்னு" சொல்ல, ஹீரோ வேகமா ஹீரோயின கூப்பிடுறதுக்காக கிளம்பிடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் ஒர்க்க முடிச்சுட்டு வெளிய வந்துட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து அவளுக்கு கோட் எல்லாம் கழட்டி போத்தி விட்டுட்டு கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இதே ஹீரோவோட ஃபியான்சி அவளோட ஃப்ரெண்டும் பாத்துடுறாங்க. மேடம் அது நம்ம பாஸோட கார் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா பாஸோட கார் தான். இந்த லேட் நைட்ல அந்த பொண்ணு கூட எதுக்காக இவன் போறான் அப்படின்னு இவ செம காண்டாயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா காருக்குள்ள படுத்து தூங்கிடுறான். சீட் பெல்ட் போடாம இப்படி தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோ சீட் பெல்ட்ட போட்டு விட்டுட்டு இருக்க. இவ ஹீரோவோட கைய பிடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பாக்க, அவ அவளோட பெட்ரூம்ல தான் இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா எந்திரிச்சு ரூம பாக்க ரூம் ஃபுல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு. என்னடான்னு பார்த்தா ஹீரோ அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த ரூமுக்கு வந்துடுறான். இப்ப இந்த இடத்துல வேலை பாக்குறவங்க வந்த உடனே, "எப்படி இந்த ரூம் மாறுனுச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பாஸ் தான் மாத்த சொன்னாரு. அதான் நாங்க மாத்திட்டோம்" அப்படின்னு இவங்க எல்லாம் சொல்ல, எங்க அவருன்னு இவ கேட்கிறா. அவருக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு காலையிலேயே கிளம்பி போயிட்டாருன்னு சொல்ல, "நைட்டு நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. கார்ல ஏறுனது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, "மேடம் நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. பாஸ் தான் உங்கள தூக்கிட்டு வந்தாரு" அப்படின்னு இவங்க நடந்த கதை எல்லாத்தையும் சொல்ல, "ஐயோ! இத நீ வேற கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? மானமே போது பாரு" அப்படின்னு இவ பால குடிச்சிட்டு குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. இப்ப ஹீரோயின் நேரா ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்க. டிரைவர பாத்தீங்கன்னா, "மேடம் வெளிய ஏதோ போறதுன்னா அந்த கொடைய எடுத்துட்டு போங்க. இன்னைக்கு மழை பெய்யறதா சொல்லியிருக்காங்கன்னு" சொல்ல, இவளும் கொடைய எடுத்துட்டு ஆபீஸ்க்கு வந்துடுறா. இப்ப உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃபியான்சி தான் வரா. இப்ப அவ வந்து எல்லாருக்காகவும் காஃபி வாங்கி குடுக்க, "ஏய் இது ரொம்ப காஸ்ட்லியான காஃபி ஆச்சு. மேடம் ரொம்பவே நல்லவங்க" அப்படின்னு எல்லாரும் அவள பத்தி பெருமையா பேசிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன யோசிக்கிறான்னா, "ஐயோ! பிரெக்னன்சி டைம்ல காஃபி குடிக்க கூடாதே. 3 மாசம் ஆனாலும் பரவால்ல. இப்ப குடிக்கிறது நல்லதில்ல" அப்படின்னு யோசிச்சுட்டு இவ அமைதியா வேலைய பார்த்துட்டு இருக்க. "என்னாச்சு? நீ காஃபி குடிக்கலையா?" அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, "இல்ல மேடம் காஃபி குடிச்சா எனக்கு கொஞ்சம் டயரியா போகும். அதனால தான் நான் குடிக்கல" அப்படின்னு இவ இத சமாளிச்சுட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணு ஹீரோவோட கொடைய பார்த்துடுறா. "இந்த கொடை உன்னோடதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா மேடம் என்னோடது தான்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த கொடைய பார்த்துட்டு அவ கம்முனு அந்த இடத்த விட்டு வந்துட்டா. ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, "ஐயோ! இது அவரோட கொடை தான்றத இந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டாளோ! என்ன பண்ண போறேன்னு தெரியலையே! அமைதியா இருப்போம். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்" அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இந்த செடுவா வந்து தனியா கத்திட்டு இருக்கா. இது கண்டிப்பா அவனோட கொடை தான். அதுவும் அவங்க அம்மாவோட கொடை. இந்த கொடைய எப்படி இவகிட்ட குடுத்தா? என்னால இத ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு இவ கண்டமேனிக்கு கத்திட்டு, இப்ப யாருக்கோ கால் பண்ணி ஹீரோயினோட ரெஸ்யூம கேட்க, அவங்களும் சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் அவளோட ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடாம இவ வேலை பார்த்துட்டு இருக்க. "மேடம் சாப்பிட்டுட்டு வேலை பார்க்கலாம்ல. உங்க ஹெல்த்துக்கு நல்லதில்ல" அப்படின்னு வீட்ல வேலை பார்க்கிறவங்க சொல்ல, "பரவால்ல இருக்கட்டும். எனக்கு என்னோட வேலை தான் முக்கியம்" அப்படின்னு சொல்லிட்டு இவ வேலை பார்த்தவாக்கா அப்படியே படுத்து தூங்கிடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து பார்க்க, இவ இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கா. இத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "எதுவும் பேசாதீங்க, அமைதியா இருங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு அங்கிட்டு ஏதோ சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்ட் கேட்ட உடனே இவ பயத்துல ஐயோ ஆமான்னு எந்திரிக்க. இத பார்த்து ஹீரோ விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இந்த ப்ராஜெக்ட்ட நீ தான் முடிச்சியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஆமான்னு சொல்றா. "பண்ணது போதும் வந்து ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவளும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்கலாம் அப்படின்னு ரூமுக்குள்ள வந்தா, அவளோட ரூம் சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா? இப்ப அத பார்த்தோனே இவன் என்ன சொல்றான்னா, "நீங்க எதுக்காக இந்த ரூம்க்கு இவ்ளோ செலவு பண்றீங்க? அது மட்டும் இல்லாம என்னோட ட்ரெஸ்ஸுக்காகவும் நெறைய செலவு பண்ணாதீங்க. நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் கல்யாணம் தானே போட்டிருக்கோம். குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்க போறோம். அப்புறம் எதுக்காக எனக்கு இவ்ளோ செலவு பண்றீங்க? எனக்கு காம்பன்சேஷனா தான் 300 மில்லியன் தர போறீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு இவ படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு செம காண்டாகுது. இவகிட்ட லவ்வபிளா இருந்தா, இவ டைவர்ஸ பத்தி பேசுறாளே அப்படின்னு ஹீரோ காண்டாயிட்டு,
இப்ப அவன் கிட்ட வந்து என்ன சொல்றான்னா, டைவர்ஸ பத்தி யோசிக்காத, ஒழுங்கா ரெஸ்ட் எடுக்கிற வழிய பாரு அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பி வரா. இப்ப அவ கிளம்பி வந்து அவளோட ஃபைல் முடிச்சா இல்லையா, அந்த ஃபைல எடுத்துட்டு போய் அந்த பொண்ணு கிட்ட குடுக்க, "என்ன எல்லாரும் ஃப்ரீயாவா இருக்கோம், ஃபைல வச்சுட்டு போ" அப்படின்னு சொல்ல, "இல்ல மேடம் என்னோட ப்ராஜெக்ட் நல்லா இருக்கான்னு பாருங்களேன்னு" சொல்ல, டைம் இருக்கும்போது நானே பார்ப்பேன். இப்ப நான் பிஸியா இருக்கேன் கிளம்புன்னு சொல்ல, அவளும் அந்த இடத்த விட்டு போயிடுறா. ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம், இவ அந்த ஃபைல தூக்கி குப்பையில போட்டுட்டு, என் ஆள செட்யூஸ் பண்றதுக்காக இந்த மாரி புது புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வரியா? உன்ன சும்மா விட மாட்டேன் அப்டின்ட்டு, இப்ப அவ மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுக்காக வந்துர்றா. இப்ப அவ மீட்டிங்ல அவளோட ஃபைல ஹீரோ கிட்ட குடுக்க, பார்த்தா அந்த ஃபைல் ரொம்ப கேவலமா இருக்கு. நீ ஃபாரின்ல போய்லாம் படிச்சுட்டு வந்திருக்க. இந்த சின்ன பேசிக் கூட தெரியாதா? இவ்ளோ மோசமான அனலிட்டிக்கல் ஃபைல் ரெடி பண்ணி வச்சிருக்க. உனக்கு தெரியலன்னா மத்தவங்க கிட்ட கேளு அப்டின்னு சொல்லிட்டு இருக்க. அவள பாத்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட போயிட்டு, "என்ன இப்படி பேசுறீங்க?" அப்படின்னு சொல்ல, "இங்க பாரு, இங்க ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறதுக்கு எந்த இடமும் கிடையாது. ஆஃபீஸ்னா ஆஃபீஸ் வேலைய மட்டும் தான் பேசணும்" அப்படின்னு ஹீரோ எல்லார் முன்னாடியும் அவள திட்டி விட்டுர்றான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, செம காண்டாயிட்டு வெளிய நடந்து வந்துட்டு இருக்க, ஹீரோயின் மேல இடிச்சிடுறா. அப்படி இடிச்சதுல ஹீரோயின் கீழ விழ, அவளுக்கு லைட்டா வயிறு வலிக்கிற மாரி இருக்கு. இப்ப ஹீரோயின் கீழ விழறத அவளோட ஃப்ரெண்ட் பார்த்த உடனே வந்து தூக்கி விட்டுட்டு இருக்கா. "எந்திரி எந்திரி நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு இவள சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, அவள செமினார்ல பாஸ் திட்டி விட்டாரு. அதனால தான் மூஞ்ச அப்படி வச்சுட்டு போறா. "உனக்கு எதுவும் ஆகலையே?" அப்படின்னு சொல்ல, "எதுவும் ஆகல. நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு இவளும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் கீழ விழுந்த ஃபைல எடுக்கலாம் அப்படின்னு போக, அவளோட கையில அடிபட்டிருக்கு. அத பார்த்தவொன்னே அவளோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, "என்னடி ஆச்சு உன் கையில இப்படி அடிபட்டிருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் இல்ல சின்ன காயம் தான்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த சைடு ஹீரோவோட ஃபியான்ஸி தான் காட்டுறாங்க. அவள பார்த்தீங்கன்னா, "அவனுக்கு எவ்ளோ தைரியம்! எல்லார் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்திட்டான்" அப்படின்னு இவ கோவப்பட்டுட்டு வந்து ஹீரோயினோட ஃபைல பார்க்குறா. அந்த ஃபைல்ல பார்த்தீங்கன்னா, ஹீரோ எந்த அனலிட்டிக்கல் கேட்டிருந்தானோ, அது எல்லாமே இவளோட ஃபைல்ல இருக்கு. இத பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு, இவன் கரெக்ட்டா எப்படி இந்த அனலிட்டிக்கல் பத்தி கேட்கிறான்னு தெரியலையே அப்படின்னு இவ முழிச்சுட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோயினுக்கு அவளோட ஃப்ரெண்ட் மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. இப்ப அவ மருந்து போட்டு விட்டதுக்கு அப்புறம், அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்கிறா. அந்த மீட்டிங்ல வேணும்னே ஹீரோயின கூப்பிட்டு, "நீ பண்ண ப்ராஜெக்ட் கேவலமா இருக்கு. நெறைய தப்பு பண்ணியிருக்க. ஒழுங்கா அந்த ப்ராஜெக்ட்ட சரி பண்ணி குடு" அப்படின்னு எல்லார் முன்னாடியும் வேணும்னு திட்டி விட, ஹீரோயினும் சாரி கேட்டுட்டு, "மன்னிச்சிடுங்க மேடம். இனிமே நான் கரெக்ட்டா பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "இது பெரிய ப்ராஜெக்ட். இத எப்படி அந்த பொண்ணு இன்டர்னா இருக்க உன்கிட்ட குடுக்கலாம்? கொடுத்தது மட்டும் இல்லாம எல்லார் முன்னாடியும் திட்டி விட்டுட்டா. அவள நினைச்சு நீ கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "பரவால்ல இருக்கட்டும். எனக்கு என்னோட வேலை தான் முக்கியம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா உட்காந்து மறுபடியும் அவளோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறா. இப்ப ஹீரோயின் அவளோட ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எந்திரிச்சு போகலான்னு பார்க்க அவளுக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை அவ தள்ளி விட்டதுல குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுட்டு ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கா. அவளால சுத்தமா நடக்க முடியல. இத பார்த்தவன அந்த ப்ரொஃபசர் பாத்தீங்கன்னா, "என்னாச்சு நீ நல்லா இருக்கியா? உடம்பு எதுவும் சரியில்லையா? உன் கையில வேற அடிபட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன்" அப்படின்னு சொல்லி இவன் கைக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட, "ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு இவ போகலான்னு பார்க்க, "எங்க போக பாக்குறேன் நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் வா" அப்படின்னு சொல்லி இவன் கூப்பிட்டுட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இவங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தவுடனே, ஹீரோ கார விட்டு இறங்கி வரான். இப்ப ஹீரோ பார்த்தோம்னா, அவனும் பார்த்தீங்கன்னா, "என்ன வீட்டுக்கு போல?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இல்ல ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. அதனால தான் வந்தேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "இவளுக்கு உடம்பு சரியில்ல. அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன்" அப்படின்னு அவன் சொல்ல, "என்னாச்சு?" அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். "ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன வயிறு வலி" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "உன் ஹஸ்பண்ட் நம்பர் குடு. வயிறு வலிக்குதுன்ற அட்லீஸ்ட் உன் ஹஸ்பண்டாவது வந்து கூட்டிட்டு போகட்டும்" அப்படின்னு சொல்ல, "இல்ல வேண்டாம். அவரு கொஞ்சம் பிஸியா இருக்காரு" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "என்ன பிஸியா இருக்காருன்னு சொல்ற? பொண்டாட்டிய விட அந்த ஆளுக்கு வேலை தான் முக்கியமா?" அப்படின்னு இவன் ஹீரோவ புடிச்சு திட்ட, இவ ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவனோட தங்கச்சியுமே வந்துடுறா. இப்ப அவ ஹீரோவ பார்த்தோனே ஓடி வந்து ஹீரோவோட கைய பிடிச்சுட்டு, "எனக்காக தான் வந்தீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க அண்ணங்காரன் பார்த்தீங்கன்னா, "ஆமாமா. உன்ன கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு, "வா நான் உன்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு" ஹீரோயின கூட்டிட்டு வந்துடுறான். இத பார்த்தோனே ஹீரோக்கு செம காண்டாகுது. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் போய் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா, அந்த இடத்துல ஏதோ கீழலாம் விழுந்து உடைஞ்சு போயிருக்கு. என்னாச்சு அப்படின்னு வீட்ல வேலை பார்க்குறவங்க கிட்ட கேட்க, சார் ரொம்ப கோவமா இருக்காரு. என்னாச்சுன்னு தெரியல. எதுக்கும் நீங்க பார்த்து பத்திரமா நடந்துக்கங்க அப்படின்னு சொல்ல, உள்ள போய் பார்த்தா ஹீரோ கோவத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்கா அவன் கூட ஹாஸ்பிட்டல் போன? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, இல்ல இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. காலையில இருந்து வயிறு வலி அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, என்னாச்சுன்னு ஹீரோ கேட்கிறான். என்னன்னு தெரியல. ஆனா டாக்டர் செக் பண்ண வரைக்கும் குழந்தை நல்லபடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, இங்க பாரு இனிமே உடம்பு சரியில்லைன்னா டைரக்ட்டா வந்து என்கிட்ட சொல்லு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளோட கைய பாக்குறான். எப்படி உன்னோட கையில அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இது ஒரு சின்ன காயம் தான். சீக்கிரமே சரியா போயிடும். தெரியாத்தனமா தான் கையில அடிபட்டுச்சுன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவ ஹீரோவோட கைய பாக்குறா. அந்த கிளாஸ தள்ளி விட்டதுல ஹீரோவோட கையிலுமே அடிபட்டிருக்கு. உங்க கையில பாருங்க எப்படி அடிபட்டிருக்குன்னு. வாங்க அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவோட கைக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா.
இப்ப ஹீரோ பாத்தீங்களா, "உன் கை ரொம்ப வலிக்குதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்லங்க வலியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சீக்கிரம் சரியாயிரும்" அப்படின்னு இவ சொல்ல, இப்ப இவ ஹீரோவ பார்த்து, "உங்களுக்கு வலிக்குதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, மருந்து போட்டு விட்டதுக்கு அப்புறம் ஹீரோ கூட ஒண்ணா படுத்து தூங்கிட்டு இருக்க. இப்ப இவ ஹீரோ மேல கால தூக்கி போட்டு படுத்துட்டு இருக்கா. பார்த்தா அவளோட ட்ரெஸ் எல்லாம் விலகி போயிடுது. இத பார்த்த உடனே ஹீரோ அது எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுட்டு, இன்னும் குழந்தைத்தனமாவே தூங்குறா அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு 2 பேரும் ஒண்ணா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஹீரோ அந்த பொண்ணு கூட ஒண்ணா வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அவ ஃப்ரெண்டுங்க கூட நின்னுட்டு இருக்கா. இப்ப அவங்க எல்லாம் அவங்க 2 பேரையும் ஒண்ணா பார்த்தோனே, 2 பேரும் பெர்ஃபெக்ட்டான ஜோடில, "பாரேன் பார்க்கவே சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்ல, "ஏய் ஜோடியா இருக்கலாம் வாய்ப்பில்லடி. கைய புடிச்சுட்டே நடக்கல பாரு. அப்புறம் எப்படி பெர்ஃபெக்ட்டான ஜோடியா இருக்க முடியும்" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் வெளிய தெரியாதுடி" அப்படின்னு இவளுங்க எல்லாம் பேசிட்டு இருக்காளுங்க. இப்ப இந்த சைடு ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, வேணும்னே வந்து ஹீரோயின பழி வாங்குற மாரி எல்லா வேலையும் அவகிட்டயே குடுக்க, அவரு வேற வழி இல்லாம அந்த ஒர்க் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. இவ ஹீரோயின் அவளோட ஒர்க்க முடிச்சதுக்கு அப்புறம் கார்ல ஏறலான்னு வர, இப்ப அந்த டிரைவர் கிட்ட என்ன கேட்கிறான்னா, "இந்த கொடை ரொம்ப ஸ்பெஷலானதா?" அப்படின்னு கேட்க, "ஆமா மேடம். இந்த கொடை சார் கிட்ட மட்டும் தான் இருக்கு. சொல்லப்போனா இது தனியா தான் ஒரு சொல்லப்போனா இத தனியா தயாரிச்சிருக்காங்க" அப்படின்னு சொல்ல, "இதோட விலை எவ்வளவுன்னு?" கேட்கிறான். பார்த்தா அது பல மில்லியன் இருக்கு. அடேங்கப்பா! இவ்ளோ காஸ்ட்லியான கொடையையா என்கிட்ட குடுத்திருக்காரு? ஒருவேளை இந்த கொடைய வச்சு கூட அவ எங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்ப கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு, இந்த கொடைய யாரு பண்ணாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அவரு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பாக்குறா. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய டெடி பியர் தான் இருக்கு. எனக்கு டெடி பியர் பிடிக்கும்னு இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வச்சுட்டு, இவள பாத்தீங்கன்னா அந்த டெடி பியர கட்டி பிடிச்சுட்டு நைட்டு ஃபுல்லா தூங்கிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. இவ கண்ண முழிச்சு பார்த்தா அலாரம் அடிக்கவே இல்ல. ஐய்யய்யோ! டைம் ஆயிடுச்சா அப்படின்னு இவ அவசரமா கிளம்ப, "மேடம் மேடம் அவசரப்படாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு செக்கப் இருக்கு. இன்னைக்கு நீங்க லீவ் போடணும்" அப்படின்னு சொல்ல, "ஆனா நான் ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்ல மறந்துட்டேனே" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. "கவலைப்படாதீங்க சார் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாரு. நீங்க ஹாஸ்பிட்டல் கிளம்புனா போதும்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வேகமா ஹாஸ்பிட்டல் கிளம்புறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே போயிட்டு, "இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போணும். நானே போயிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ ஹீரோயினோட மொத்த டெஸ்ட் ரிப்போர்ட்ட எடுத்துட்டு, "வா போலாம்" அப்படின்னு சொல்லி அவள கூட்டிட்டு வரான். இப்ப அவங்க 2 பேரும் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "எனக்கு அவ்ளோ பெரிய கரடி பொம்மை பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன்னா நைட்டு ஃபுல்லா நீ கரடி பொம்மை நெனச்சு என்ன தான் கட்டி பிடிச்சிட்டு இருந்த. டெய்லி இதுதான் நடக்குது. அதனால தான் வாங்கி குடுத்தேன்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவளுக்கு ஒரே வெக்க வெக்கமா வந்துட்டு இருக்கு. இப்ப அவங்க 2 பேரும் டாக்டர பாக்குறதுக்காக போறாங்க. டாக்டர் செக் பண்ணி பாத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, "உங்களுக்கு ரெட்டை குழந்தைங்க" அப்படின்னு சொல்ல, "ஆனா நான் லாஸ்ட் டைம் செக் பண்ணும்போது ஒரு குழந்தைன்னு தானே சொன்னாங்க" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. சில டைம் செக் பண்ணும்போது 2வது பேபியோட குரோத் கொஞ்சம் லேட்டா தான் தெரியும். அது மாரி தான் உங்களுக்கு இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சாப்பாட்லயும் ரொம்ப கவனமா இருக்கணும். ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என் நம்பர நோட் பண்ணிக்க" அப்படின்னு சொல்ல, இப்பதான் அவ ஹீரோவோட நம்பரையே வாங்குறா. இப்ப இத பார்த்த உடனே டாக்டர் பாத்தீங்கன்னா, "உண்மையாவே நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, ஆமா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்து அவளோட ஒர்க் எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்க. பார்த்தவாக்க அப்படியே படுத்து தூங்கிடுறா. இப்ப நைட்டு ஹீரோ வந்து பாக்க இவ இப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்க. அவள தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வைக்கிறான். இப்ப படுக்க வச்சுட்டு அவளோட ரிப்போர்ட்ட பார்த்தா, அவளோட ரிப்போர்ட் உண்மையாவே ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கு. இவளுக்கு உண்மையாவே டேலண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம யூனிக்கா யோசிக்கிறா அப்படின்னு வச்சுட்டு, இவளோட ரிப்போர்ட்ட வச்சு ஹீரோ நாளைக்கு ஒரு மீட்டிங்கும் அரேஞ்ச் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஹீரோ இந்த ப்ராஜெக்ட்ட வச்சு ஒரு முக்கியமான மீட்டிங் போட்டுடுறான். இப்ப இந்த மீட்டிங்ல எல்லாரும் வந்துட்டு இருக்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அவளோட ப்ராஜெக்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றா. பார்த்தா அவளோட அனலிட்டிக்கல்ல நெறைய மிஸ்டேக் இருக்கு. இத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, இது இது தப்பா இருக்கு. இத ஏன் கவனிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இப்ப அவன் ஹீரோயினோட ப்ராஜெக்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல, அவளும் அத எக்ஸ்பிளைன் பண்றா. பார்த்தா இவ என்னென்ன தப்பு பண்ணியிருக்காளோ, அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கா. இத பார்த்தோன அவ காண்டாயிட்டு இருக்கா. இப்ப இந்த மீட்டிங்க்கு ஹீரோ கேக் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கான். இத பார்த்தோன அங்க உள்ள இத பார்த்தோன அங்க உள்ளவங்கள பார்த்தீங்கன்னா, "ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங்க்கு கேக் வந்து நான் பார்க்குறேன். இந்த மாரி ஒரு மீட்டிங்க நான் பார்த்ததே இல்ல" அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க. இப்ப அங்க உள்ள மெயினான ஆளுங்களுக்குலாம் அவன் கேக் குடுத்துட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினுக்கு குடுக்கவே இல்ல. இந்த கேக்க அவன் அரேஞ்ச் பண்ணதே ஹீரோயினுக்காக தான். இத பார்த்த உடனே ஹீரோ காண்டாயிட்டு, "இன்டர்னா இருந்தா அவங்களுக்கு குடுக்க மாட்டியா? ஒழுங்கா அவங்களுக்கு கேக்கு குடு" அப்படின்னு சொல்லிட்டு அவன புடிச்சு திட்டி விட, அவனும் ஹீரோயினுக்கு கேக்லாம் எடுத்து குடுத்துட்டு இருக்கான். இப்ப இந்த கேக்க வாங்குன உடனே இவன் என்ன யோசிக்கிறான்னா, "எனக்கு இந்த கேக் பிடிக்கும்னு இந்த ஆளுக்கு எப்படி தெரியும்னு தெரியலையே" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. மீட்டிங் நல்லபடியா போயிருது. இப்ப அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த புரொஃபசர் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயின் கூட தான் பேசிட்டு இருக்காரு. "என் கூட வெளிய வரியா? நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்ல, இவ முடியாதுன்னு சொல்றா. ஆனா அவன் வற்புறுத்தி கூப்பிடுறதுனால வேற வழி இல்லாம, சரி வாங்க போலாம் அப்படின்னு 2 பேரும் நைட்டு டின்னர் சாப்பிடுறதுக்காக போறாங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா அவனோட தங்கச்சி தான் காட்டுறாங்க. அவனோட அசிஸ்டன்ட் பொண்ணுகிட்ட இவ என்ன சொல்றான்னா, அவங்க 2 பேரோட ட்ரெஸ்ஸ பாத்தியா? 2 பேரும் ஒரே மாரி ட்ரெஸ் கோட் போட்டுருக்காங்க. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்ல, மேடம் சாரோட ட்ரெஸ்ஸுக்குலாம் அவ வாங்க முடியுமா? ஏதோ எதர்ச்சியா நடந்திருக்கும் விடுங்க அப்படின்னு சொல்ல, இவ கோவத்துல அவள அரைஞ்சுட்டு, இல்ல கண்டிப்பா 2 பேருக்கு நடுவுல என்னமோ இருக்கு அப்படின்னு இவ பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்கா.
இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த புரொஃபசர் கூட சாப்பிடலான்னு ஹோட்டலுக்கு வந்துட்டு இருக்கா. அவன பாத்தீங்கன்னா, இவளுக்காக கேக் ஆர்டர் பண்றான். ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால உன்னோட பர்த்டேவே மறந்துட்ட பாரு அப்படின்னு சொல்ல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதனால நம்ம நம்மளோட பாஸ்ட்ட பத்தியே பேச வேண்டாம். நான் அந்த இடத்த விட்டு போறதா நல்லதுன்னு இவ கிளம்பி போக, எங்க போற? நான் உன்ன கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்லி, அவன் ஹீரோயின டிராப் பண்ணலான்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது, அவனுக்கு ஒரு கால் வருது. இப்ப அந்த கால் வந்த உடனே, "சாரி என்னோட தங்கச்சி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாளா, நான் அவள போய் கூப்பிட போணும். நீயும் வா" அப்படின்னு சொல்லி ஹீரோயின கூட்டிட்டு கிளப்புக்கு தான் போறான். அப்ப அங்க போய் பார்த்தா, அங்க ஹீரோ கூட இந்த பொண்ணு தான் இருக்கா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஹீரோவோட கைய பிடிச்சிட்டு இருக்க. இத பார்த்து ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "சாரி என்னோட தங்கச்சியால நெறைய பிரச்சனை" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீங்க 2 பேரும் எப்படி ஒண்ணா?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். "இல்ல புரொஃபசர் தான் என்ன டின்னர் சாப்பிடுறதுக்காக கூப்பிட்டாரு. 2 பேரும் சாப்பிட்டுட்டு வெளிய வரும்போது தான் கால் வந்துச்சுன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "வாங்க எல்லாரும் ஒண்ணா போலாம்" அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரே கார்ல தான் வராங்க. இப்ப இவங்க எல்லாரும் ஒண்ணா போயிட்டு இருக்க, புரொஃபசர் என்ன சொல்றான்னா, "என் தங்கச்சியும் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு நம்ம சர்க்கிள்ல உள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இத எல்லாருக்கும் தெரியப்படுத்துற மாரி அனௌன்ஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு" சொல்ல, இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சு. நான் உங்க தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு" சொல்ல, அவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். "இனிமே என் தங்கச்சியோட மனச தான் நான் மாத்தணும்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எனக்கு பிரச்சனை வர வைக்காம இவரு விடமாட்டார் போலயே அப்படின்னு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, டைம் ஆச்சு நான் இங்கேயே இறங்கிறேன்னு குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இப்ப அவ ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது, இவர் எதுக்காக என்ன கல்யாணம் பண்ண விஷயத்த இப்படி சொல்லிட்டாரு? கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாருன்னா பொண்டாட்டி யாருன்னு கேட்பாங்க. எப்படியும் என்ன ஃபியூச்சர்ல டைவர்ஸ் தான் பண்ண போறாரு. அப்புறம் எதுக்காக இவரு இப்படி சொல்லணும் அப்படின்னு இவ குழம்பி போய் நடந்து வந்துட்டு இருக்க. கரெக்ட்டா ஹீரோ வந்து இவளோட கைய பிடிச்சிடுறான். இப்ப ஹீரோ வந்து இவளோட கைய பிடிக்க, "நீங்க எதுக்காக எங்க வந்தீங்க? அவங்கள வீட்ல டிராப் பண்றதுக்கு போலயா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் எதுக்காக அந்த பொண்ண டிராப் பண்ண போணும்? என் பொண்டாட்டி நீ தான் எங்க இருக்காள்?" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு பூ விக்கிற அம்மா தான் வராங்க. இப்ப அவங்க வந்து, "உன்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்காக ஒரு ஃப்ளவர் பொக்கே வாங்கி குடுக்கலாம்ல" அப்படின்னு சொல்ல, "இல்ல, இல்ல நான் ஒண்ணும் அவரோட கேர்ள் ஃபிரெண்ட்லாம் கிடையாதுன்னு" இவ சொல்ல, "என்ன இப்படி சொல்ற? 2 பேரும் ஒரே மாரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. கேர்ள் ஃபிரெண்ட் இல்லன்னு சொல்றேன்னு" அவங்க கேட்க, இப்பதான் ஹீரோயின் நோட் பண்றா. "நாங்க ஏதோ எதிர்ச்சியா தான் போட்டிருக்கோம்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோயின்க்காக ஒரு ஃப்ளவர் பொக்கே வாங்கி குடுக்க, இவளும் அத வாங்கிக்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, பனி ரொம்ப அதிகமா இருக்கு. "வா இந்த இடத்த விட்டு போலாம்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இது எல்லாத்தையும் தூரமா ஒரு ஆள் நின்னு பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட வீட்டுக்கு கிளம்பி வர, அவளோட பர்த்டேவ செலிப்ரேட் பண்றதுக்காக ஹீரோ எல்லா அரேஞ்ச்மென்ட்டும் பண்ணி வச்சிருக்கான். இப்ப அந்த அரேஞ்ச்மென்ட்லாம் பார்த்த உடனே இவ பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. "மிட் நைட்ல கேக் சாப்பிட்டா உனக்கு எதுவும் ஆகாது" அப்படின்னு ஹீரோ கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாங்க சேர்ந்து கட் பண்ணலாம்" அப்படின்னு 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இந்த போட்டோஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கும் சென்ட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்ல, அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோ இவகிட்ட வந்து என்ன சொல்றான்னா, "நாளைக்கு நீ மறக்காம இதே ட்ரெஸ் தான் போட்டுட்டு வரணும். ஓகேவா? உனக்காகவே 2 செட் வாங்கி வச்சிருக்கேன்னு" சொல்ல, இவளும் ஓகேன்ட்டு இப்ப அடுத்த நாள் இதே ட்ரெஸ்ஸோட ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கா. இப்ப அவ ஆபீஸ்க்கு வந்தவுடனே அங்க உள்ள எல்லாரும் இவள பத்தி ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. இப்ப ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா, ஹீரோவோட ஆபீஸ் ரூம்ல இருந்து தான் கால் வருது. பாஸ் உங்கள கூப்பிட்டாங்கன்னு சொல்ல, இவளும் கிளம்பி ஹீரோவ பாக்குறதுக்காக போறா. இப்ப அங்க போன உடனே ஹீரோ என்ன சொன்னான்னா, "நம்ம கம்பெனில மேனேஜர் பொசிஷன் ஃப்ரீயா தான் இருக்கு. அதுக்காக உன்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம்ன்னு" சொல்ல, "அந்த கொஞ்ச நாள்லயே மேனேஜர் பொசிஷன் அப்படின்றது கண்டிப்பா எனக்கு நல்ல பேரா இருக்காது. எனக்கு இந்த பொசிஷன் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, "மேடம் உங்களோட திறமைக்காக தான் இந்த பொசிஷன். யாரோட ரெக்கமெண்டேஷன்லயும் குடுக்கல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவங்க எல்லாரையும் இந்த இடத்த விட்டு போக சொல்லிடுறான். அவங்க சொன்னது உண்மையா? உண்மையாவே என்னோட திறமைக்காக தான் குடுத்தீங்களா? அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப ஹீரோ இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமாயிட்டு அந்த இடத்த விட்டு வெளிய வர, இந்த ஃபியான்சியோட அசிஸ்டன்ட் பொண்ணு, "ஒரு நிமிஷம் நில்லு. உன் கூட கொஞ்சம் டின்னர் சாப்பிட்டா நல்லா இருக்குமே. என் கூட லஞ்சுக்கு வரியா?" அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஹீரோயினும் ஓகேன்னு அவ கூட போறா. இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த பொண்ணு என்ன சொல்றன்னா, "இந்த சாப்பாடு எல்லாம் உனக்காக தான். நேத்து நைட் நான் ஒரு விஷயம் பார்த்தேனே. பாஸ் உனக்காக ஃப்ளவர் பொக்கே வாங்கி குடுத்தாரு. அப்புறம் 2 பேரும் ஒரே கார்ல போனீங்க" அப்படின்னு கேட்க, ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. "நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு கேட்கிறீங்க" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு பக்கத்து டேபிள்ல இந்த ஃபியான்சிக்காரி இது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. இப்ப இந்த பொண்ணு இப்படி கேட்ட உடனே ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "ஆக்சுவலா நான் உங்ககிட்ட ஒரு உண்மைய சொல்லப் போறேன். நான் சொல்றத யார்கிட்டயும் சொல்லாதீங்க. நம்ம பாஸும் நானும் தூரத்து சொந்தம். ஆக்சுவலா என்னோட குடும்பம் சாதாரண குடும்பம் தான். ரொம்ப தூரத்து சொந்தம் அப்படின்றதுனால நாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல. சொல்லப்போனா அவரு என்னோட அங்கிள். என்னோட அங்கிளோட கம்பெனில வேலை பார்க்கிறேன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சா எல்லாரும் என்ன ரொம்ப மரியாதையா நடத்துவாங்க. அதெல்லாம் பார்த்தா எனக்கு பிடிக்காது. அதனால தான் நான் யார்கிட்டயும் சொல்லல. ஆக்சுவலா சொல்லப்போனா நேத்து நைட் என்னோட பர்த்டே. அதனால தான் அங்கிள் எனக்கு ஃப்ளவர் பொக்கே வாங்கி குடுத்தாருன்னு சொல்ல, "என்னது அங்கிளா? எனக்கு தெரியாம எங்க இருந்து இந்த தூரத்து சொந்தம் வந்துச்சு?" அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, நம்ம தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம்.
அங்கிள் ரிலேஷன்ஷிப் தானே அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, சரி மேடம் நான் கம்பெனிக்கு கிளம்புறேன் அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ அந்த இடத்த விட்டு போயிடுறான். அவ போனதுக்கு அப்புறம் அந்த ஃபியான்சிக்காரி வந்து உட்கார, அவள பாத்தீங்கன்னா, மேடம் கேட்டீங்களா? சாதாரண அங்கிள் ரிலேஷன்ஷிப் தான். தூரத்து சொந்தமா. இதுக்கு போய் இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டீங்களே அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியாம யாரு தூரத்து சொந்தம்? எனக்கு அவன சின்ன வயசுல இருந்தே தெரியும் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு தான் சொன்னால, அவ புவர் ஃபேமிலி தானா? இவர் தான் ரொம்ப பெரிய பணக்காரரா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு அவ குழம்பி போய் முழிச்சுட்டு இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, மேடம் கொஞ்ச நாள் நீங்க ஃபாரின்ல வேற இருந்தீங்க. அதனால உங்களுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, இப்ப அவள பாத்தீங்கன்னா, அப்படின்னா நான் இவள வச்சு அவன கரெக்ட் பண்ணிடுறேன். இப்ப அவள பாத்தீங்கன்னா, இவ கிட்ட நான் நல்ல விதமா நடந்துக்கிட்டா, கண்டிப்பா அவருக்கு என்ன பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு, இவ ஹீரோயின்க்கே ஐஸ் வைக்கலான்னு முடிவு பண்றா. இப்ப அந்த சைடு ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஃபியான்சிக்காரி ஹீரோயின்க்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து, நான் உன்கிட்ட ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் மோசமா நடந்துட்டு இருக்கலாம். அது எல்லாத்தையும் மன்னிச்சுடு. நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி ஆக போறோம். எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறா. இவ வீட்டுக்கு போனவுடனே அவங்க அண்ணன் கிட்ட என்ன சொல்றான்னா, "அண்ணா நான் அவர பாக்குறதுக்காக போறேன். அவருக்காக ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கலாம்னு இருக்கேன்னு" சொல்ல, "ஒரு நிமிஷம் நில்லுமா. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இனிமே நீ அவன் பின்னாடி சுத்தாத. நானும் அவனும் கொஞ்சம் பெர்சனலா பேசிக்கிட்டோம். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட பெர்சனலா சொன்னான்" அப்படின்னு சொல்ல, "என்னது கல்யாணம் ஆயிடுச்சா? அண்ணா இப்படிலாம் என்கிட்ட பொய் சொல்லாதீங்க. யாருக்கு தெரியாம எப்படி அவன் கல்யாணம் பண்ண முடியும்? அவனுக்கு கல்யாணம் ஆன விஷயம் யாருக்கு தெரியாது. என்கேஜ்மென்ட் நடக்கல, பார்ட்டி நடக்கல, எதுவுமே நடக்கல. கல்யாணம் ஆயிடுச்சா? என்னால இத ஏத்துக்க முடியாது அப்படின்னு இவ வேகமா கார்ல கிளம்பி போயிட்டு இருக்க. இவங்க அண்ணனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப அந்த பொண்ணு நேரா ஹீரோ இருக்க இடத்துக்கு போயிட்டு, "யார நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கீங்க? என்ன எப்படி ஏமாத்தலாம்?" அப்படின்னு பப்ளிக்ல எல்லார் முன்னாடியும் கேட்டுட்டு இருக்க. "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு ஹீரோ கேட்க, இப்ப அவங்க அண்ணன பாத்தீங்கன்னா, சாரி அவ எமோஷனலா ஏதோ பண்ணிட்டா அப்படின்னு அவள சமாதானப்படுத்தி காருக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறான். "இப்படிலாம் பண்ணாத பொறுமையா இருன்னு" சொல்ல, "இல்ல அவன் எனக்கு பதில் சொல்லியே ஆகணும்" அப்படின்னு இப்ப அவள பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் கால் பண்ணி கிளப்புக்கு வர வச்சிடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம, அவ வேலை பார்த்த கிளப்புக்கு தான் கூட்டிட்டு போறான். "எங்க எதுக்காக வந்திருக்கோம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உள்ள வா" அப்படின்னு சொல்லி இவன் கூட்டிட்டு போனான். அந்த இடத்துல ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே இருக்காங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னல, நீ யார கல்யாணம் பண்ணன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உண்மையாவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் கையில உள்ள ரிங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. உடனே நான் இத தாத்தா கிட்ட சொல்றேன் அப்படின்னு இவ தாத்தாக்கு கால் பண்ணி, "தாத்தா உங்க பேரன் என்ன ஏமாத்திட்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அந்த ஃபோன் கால வாங்கி பேசுறான். பேசுனோனே உங்க தாத்தா கன்னா பின்னான்னு திட்டுறாரு. "யார கேட்டா நீ இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்க, "தாத்தா ஏன்னா அவ பிரெக்னன்ட்டா இருக்கா. அது மட்டும் இல்லாம 2 குழந்தைங்க அவ வயித்துல இருக்கு. எனக்கு என் பொண்டாட்டி வேணும்" அப்படின்னு ஹீரோ இப்படி சொல்ல, அவங்க தாத்தா சமாதானம் ஆயிடுறாரு. பிரெக்னன்ட்டா இருக்காளான்னு. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, "சீக்கிரமா மருமகள வீட்டுக்கு கூட்டு வா" அப்படின்னு அவர் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க, "இல்ல என்னால இத நம்ப முடியாது" அப்படின்னு அவ அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு ஓடி போக, இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்னாச்சு? நீங்க அவங்கள சமாதானப்படுத்தலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வா வீட்டுக்கு போலான்னு" அவன் ஹீரோயின கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவோட கம்பெனில ஒரு முக்கியமான நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. அந்த நியூஸ்ல பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போட்டிருக்கு. அத பார்த்த உடனே அந்த கம்பெனில வேலை பார்க்குற பொண்ணுங்க எல்லாம் பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பாஸுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு. இப்ப இந்த இடத்துக்கு இந்த ஃபியான்ஸோட அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து என்ன சொல்றான்னா, நம்ம பாஸோட கம்பெனி ஷேர்ஸ் ஹையா இருக்கு. அதனால நம்ம எல்லாருக்காகவும் பாஸ் வெக்கேஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காருன்னு சொல்ல, அங்க உள்ள எல்லாரும் பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் ஒர்க்க முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணா தான் பஸ்ல போயிட்டு இருக்காங்க வெக்கேஷனுக்காக. ஹீரோயின் பாத்தீங்கன்னா பஸ்ஸ விட்டு இறங்கி ஹீரோ கூட தனியா வந்துட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி வந்துட்டு இருக்கா. ஹீரோக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நேத்து நைட்டு ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன் போல. அதனாலதான் வயிறு வலிக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. இவ ஹீரோவ கூட்டிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோவ ரெஸ்ட் எடுக்க வச்சதுக்கு அப்புறம் இந்த சைடு இவளுக்கு அவளோட ஃப்ரெண்ட் தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி, "உனக்காக ஹாட் ஸ்ப்ரிங்லாம் ரெடி பண்ணிருக்கேன். சாப்பாடு கூட ரெடி பண்ணணும் வா" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்ட்டு அவ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருக்கலான்னு போறா. இப்ப அவ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போறத இந்த ஃபியான்சிக்காரி பார்த்த உடனே, "பாரேன் எவ்ளோ பெரிய குடும்பத்துக்கு ரிலேட்டிவா இருந்தும் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட சமைச்சு சாப்பிட போறா" அப்படின்னு சொல்ல, "என்ன ரிலேட்டிவ்?" அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்கிறான். அவங்க அண்ணனுக்கு தான் ஹீரோயின பத்தின ஃபுல் டீடைல் தெரியுமே. ஏன்னா 2 பேரும் முன்னாடியே லவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அவ பாஸோட தூரத்து சொந்தம் அப்படின்னு சொல்ல, "தூரத்து சொந்தமா? நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. அவ ராங் குடும்பத்தோட இல்லீகல் பொண்ணு" அப்படின்னு இவ சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. "எவ்ளோ தைரியம் இருந்தா என்கிட்ட இவ போய் சொல்லுவா" அப்படின்னு இவ செம காண்டாயிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அங்க சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோக்காக சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கு வயிறு வலின்னு சொல்லியிருப்பா இல்லையா? இப்ப அவ இப்படி ரெடி பண்ணிட்டு இருக்க. ஹீரோ மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுறான். இப்ப ஹீரோ வந்து, "நீயா சாப்பாடு ரெடி பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமாங்க" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ ஹீரோயின தூக்கி வச்சுட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. "என்னங்க குழந்தை இருக்கு" அப்படின்னு இவ சொல்ல, இப்ப அவன் அவள தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வைக்கிறான். "நீ ரெஸ்ட் எடுத்தா எனக்கு அதுவே போதும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவள தூங்க வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக, இவளும் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா.
இப்ப அவங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கம்பெனில நடக்கிற பார்ட்டிக்கு தான் போறாங்க. இப்ப அந்த பார்ட்டிக்கு போய் பார்த்தா, அந்த இடத்துல நெறைய பிரஸ்காரங்க வராங்க. "மேடம் நீங்க ராங் குடும்பத்தோட இல்லீகல் பொண்ணுன்னு சொல்றாங்க" அப்படின்னு ஹீரோயின பத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்க, ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. என்னடான்னு பார்த்தா ஹீரோவோட ஃபியான்சி வேல தான். அவ தான் பிரஸ்காரங்க கிட்ட சொல்லியிருப்பா. இப்ப அவங்க எல்லாரும் இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்க, அவங்க அண்ணன பார்த்தீங்கன்னா, "எதுக்காக இப்படி ஒரு காரியத்த பண்ண?" அப்படின்னு அவங்க தங்கச்சிய பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்க, "சும்மா இருண்ணா நல்லா அனுபவிக்கட்டும்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க, இப்ப அந்த பிரஸ்காரங்க எல்லாரும் ஹீரோயின கன்னா பின்னான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அப்பாவுமே வந்துடுறாரு. இப்ப அவரு வந்து, "நீ என்னோட பொண்ணாம்மா? என்னால அத நம்பவே முடியல. நான் உன்ன தான் இத்தன வருஷம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, "சும்மா நடிக்காதீங்க. கொற்றமலையில என்னையும் என்னோட அம்மாவையும் வீட்ட விட்டு வெளிய துரத்தி விட்டீங்கல்ல, அது எதையும் நான் மறக்கல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, இப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாரும்மா, அன்னைக்கு நடந்ததுக்கு எனக்கு உண்மையாவே எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் உங்க அம்மாவ வேணும்னு வீட்ட விட்டு அனுப்பல தெரியுமா? அனுப்புனது எல்லாமே என் அம்மாவோட வேல தான். அனுப்புனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப வருஷம் அவள தேடிட்டு இருந்தேன். ஆனா கிடைக்கவே இல்ல" அப்படின்னு இவரு உண்மைய சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஹீரோயினும் ஓகேன்னு ஒத்துக்கிறா. இப்ப அப்பா, பொண்ணு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம், ஹீரோ பாத்தீங்கன்னா, அங்க உள்ள பிரஸ்காரங்க முன்னாடி, "உங்களுக்கு இன்னொரு நியூஸும் சொல்றேன். எனக்கு கல்யாணம் ஆச்சு. என்னோட பொண்டாட்டி இவ தான். 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது" அப்படின்னு சொல்லி, ஹீரோ பாத்தீங்கன்னா, எல்லார் முன்னாடி ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண, அங்க உள்ள எல்லாரும் இந்த ப்ரப்போசல அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின பாத்து கத்த, அவளும் அந்த ப்ரப்போசல அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்ப இவ இப்படி அக்செப்ட் பண்ண உடனே ஹீரோ அவள கிஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட போக, அந்த இடத்துக்கு தாத்தா வந்து ஹீரோவ ஒரு தட்டு தட்டுறாரு. "ஏன்டா நீ ப்ரப்போஸ் பண்ணும்போது ஊரே இருக்கு. என்ன கூப்பிடணும்னு உனக்கு தோணலையா?" அப்படின்னு சொல்லி தாத்தா திட்டிட்டு இருக்க, "சாரி தாத்தா" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயினோட பாட்டியுமே வந்துடுறாங்க. அவங்கள பார்த்த உடனே தாத்தா பாத்தீங்கன்னா, "சம்மந்தி வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பேச போக, இப்ப ஹீரோ ஹீரோயின்ட்ட என்ன சொல்றேன்னா, "நம்ம 2 பேரும் இவங்க 2 பேருக்காக மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும் போலயே. என்ன பொண்டாட்டி உனக்கு ஓகேவா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். இந்த ட்ராமா புடிச்சிருக்கா? பிடிக்கலையான்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.